பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும் பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது. பசியோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிடறதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களே எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாம போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம், அவ்வளவுதான். சின்ன விஷயம் தான். எவன மலை தடிக்க விழுறான், சின்ன கல் தடிக்க தானே விழுறான். சிறிய கல் எது? பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாதபடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் காதை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதாலதான் பாழாவ போகுது. ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் அதை பட்சித்தன. வழியில சிலது விழுந்துருச்சு, பறவைகள் அதை தின்னு போட்டன, பட்சித்து. சில கற்பாறைகள் மீது விழுந்தன, அது மண்ணில்லாத பாறையாக இருந்தது. மண் அதிகம் ஆழம் இல்லாத காரணத்தினால் அது உடனே முளைத்தது. முளைத்த அந்த விதைகள் வெயில் பட்டவுடன் கருகி போயின. சில விதைகள் முள்ளின் மீது விழுந்தன, முள்ளின் மீது விழுந்த விதைகள் முளைத்தன, முள்ளிருந்த காரணத்தினால் நெருக்கடிக்கப்பட்டு சிதைந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை ஒவ்வொன்றும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன. விதைகள் என்பது வெறும் விதைகள் அல்ல, உன்னுடைய உயிர், உன்னுடைய திறன், உன்னுடைய திங்கிங். நீ எங்க போடுற? வழியில போட்டுட்டு அப்படியே பறவைகள் பட்சிக்க போடுகிறாயா, அல்லது பாறைகளின் மீது, மண்ணில்லாத பாறைகளின் மீது போடுகிறாயா, அல்லது முட்களின் மீது போடுகிறாயா, அல்லது நல்ல நிலங்களின் மீது போடுகிறாயா? பார்த்துக்கொள். இதெல்லாம் மெயின் விஷயம் இல்லைங்க. பெரிதினும் பெரிது கேட்கக்கூடிய கடைசி வசனம். பாழார்னு அரைஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த வேதம். படுகின்ற சொல் என்ன தெரியுமா? காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது? காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல. அந்த உணர்வு இருக்கின்றவன், அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடைய. காது இருக்குன்னா கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிரு. பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சொல்லுக்குள்ள போவாத, என்ன சொல்றாங்கிறதுல போ. கிண்டல் பண்ணிட்டு போயிடாத. என்னமோ மேட்டர் இருக்கு, மேட்டர் இல்லாம சொல்லுவானா? உள் வாங்கி வச்சுக்க. சொல்லணுமா இல்லையா அப்புறமா முடிவு பண்ணு. மனசுல உள்வாங்கி வச்சுக்க. தந்தை பெரியார் எல்லாவற்றையும் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஏமாத்துறான்டா உஷாராருன்னார். விநாயகர் சதுர்த்தி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட், சாமிக்கு வச்சிருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதுல கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்பா பாத்ரூம் போயிடுவார். ரெடி ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டா இருப்பார். போயிடுவார். பையனுக்கு பசிக்கும். அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு போட்டுருக்காது. இலையில சோறு ரெடியா இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமா இந்த பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் உனக்கு கேட்கிறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும். அதுக்கு முன்னால, சாமி வைக்கிறதுக்கு முன்னால அதை சாப்பிடலாமா? ஏன்? சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ணு குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் தான், அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது, அவனுக்கால அவனை வெயிட் பண்ணவே முடியல. அப்பா வேற இல்ல, இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா. டேய் சாப்பிடப்படாதுடா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ணு. பையன் தெளிவா சொன்னா, குத்தாதுமா. ஏண்டா? நான் ஏற்கனவே சாப்பிட்டேமா, குத்தவே இல்ல. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமிலாம் கண்ண குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னன்னு பேசி கொடுத்துருங்க. சாமி கண்ணை குத்திரும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான்.
சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். விஷயங்களை சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான். நான் ஒண்ணு சொல்லவா, பொங்கல்ங்கிறது நத்திங். எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற, தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெல்லம், புதிய மஞ்சள், புதிய கரும்பு என்று புதியன விரும்பு. இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல். அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல், நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அது அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டா, பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபுப்படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுக்கும். வேஷ்டி கட்டிட்டு வரட்டும். கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு. கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. நீயும் தான் கட்ட. கட்டு. வேஷ்டி இல்ல உன் மானம், உன் மரியாதை. அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீயே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால், நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம்.